ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் ரொம்பவே பானிபூரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்துட்டு வீட்டில் எப்போயாச்சும் செய்கிறது. இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். பார்க்கறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும். ஒரு 2 டைம் வந்து செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே முறுமுறுன்னு பானிபூரி வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு திவ்யாஸ் டே புக் சேனல். இன்றைக்கி நான் பானிபூரி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு கப்போ கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சொல்கிற எல்லா அளவும் அளந்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோன்னா அதே அளவுக்கு நம்ம சின்ன சைஸில் இருக்க ரவை எடுத்துக்கலாம். 2 விரலால் பிடிச்ச அந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். அப்புறம் இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்துட்டு கெட்டியாக பூரி மாவுலாம் பிசையும்ல அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப வந்து சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணி குடிச்சிரும். முதல்ல பிசையும் பொழுது இந்த அளவுக்கு வந்து ஹார்டாக தான் இருக்கும் மாவு. அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா கையால் அமிக்கம் கொடுத்து நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க ரவை கோதுமை மாவுலெல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சாஃப்டாகவும் தொடும்போதே நமக்கு தெரியும் அந்த சாஃப்ட்னஸ்ஸு. இப்போ பாருங்கள், முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் மாவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு பூரி நல்லா உப்புன்னு வரும். இப்போ இது காயாமல் இருக்க ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நான் அந்த குருமா செய்கிறதுக்கு கொஞ்சம் நான் பச்சை பட்டாணி அது கூட உருளைக்கிழங்கு வேக வச்சிடுறேன். அது ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 1 ரஃபாக கட் பண்ணது, ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சனா வந்து புதினா, கொத்தமல்லி இருந்தால் கூட கொஞ்சனா வந்து கொத்தமல்லி கூட தலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். வீட்டில் கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பட்டாணி வேக வச்ச குக்கர்லேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் போட்டு அரைக்கலை, அதனால் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அதையும் வந்து நம்ம ஒரு மேஷர் வச்சு லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணி லைட்டாக அங்கங்கே வந்து பட்டாணி வந்து மசிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப பேஸ்ட் ஆகாமல் லைட்டாக மேஷர் வச்சு அமுக்கி கொடுத்துட்டு நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு 2யும் ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குருமாவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே குயிக்கான நமக்கு பானிபூரி மசாலா குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது அந்த குருமா செய்கிற வரைக்கும் நம்மளுடைய பூரி மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே சாஃப்டாகிடுச்சு. இப்போ அதை நல்லா வந்துட்டு உருட்டிட்டு நான் ஒரு மீடியம் சைஸில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 4 உருண்டை வந்து உருட்டிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா உருண்டையும் ஒரே நேரத்தில் நம்மளால் தேய்க்க முடியாது. அதனால் இப்போது மீதி இருக்கிறதெல்லாம் மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நான் இப்போ எப்படி தேய்க்கிறதுன்னு தேய்ச்சி காட்டுறேன். நம்ம நார்மலாக பூரியெல்லாம் விரிப்போம்ல அதே மாதிரி தான். ஆனால் பூரியை விட கொஞ்சம் மெலிசாக வந்து நம்ம வந்து தேய்க்கணும். அதே சமயத்தில் இது கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வந்து தேய்ங்க. ஒரு வேளை நமக்கு மாவு வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வர மாவு வந்து தெளிச்சுக்கோங்க. கோதுமை மாவு நிறையா தெளிச்சிடாதீங்க. அதோடய திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் பெருசாக இருந்துச்சுன்னா பூரி வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாகிடுச்சுன்னா அப்பளம் மாரி வந்து உப்பி வராது, அப்பளம் மாரி சப்புன்னு ஆகிடும். நான் இப்போ இந்த காட்டுற இதே சைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து பானிபூரி எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து குக்கி கட்டர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இந்த மாதிரி எடுத்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலால் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஷேப்பில் வந்து பானிபூரி எல்லாம் வந்து சூப்பராக கிடச்சிரும். அவ்வளோதான், பூரி எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். நான் இப்போ காட்டின மாதிரி எல்லா மாவுமே திரட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ காட்டின இந்த மாவில் வந்து ஒரு 25 போல் பானிபூரி வந்துச்சு. இப்போது பானிபூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் ரொம்ப ஹீட் இல்லாமல் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பூரியாக உள்ளே எடுத்து போட்டோம் அப்படின்னா போட்ட உடனே லைட்டாக அது மாதிரி எலும்பி வரும். ஒரு வேளை அது வந்து உப்பெல்லாம் வராட்டி லைட்டாக எண்ணெயை வந்து மேலால் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பூரி எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து புஸ் புஸ்ன்னு வந்துடும்.
இது வந்து போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக வீட்டில் பூரி செய்வோம்ல, அது மாதிரி வந்து புஷ்ஷுன்னு வந்த உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் அந்த முறுமுறுப்பு கிடைக்காது, சவுக்குன்னு ஆகிடும். அதனால் நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் குறையிற அளவுக்கு 2 பக்கம் திருப்பி கொடுத்து நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த முறுமுறுன்னு பானிபூரி கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கலர் சீக்கிரமே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உடனே எடுத்துடக்கூடாது. நல்ல பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக வேக வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான பானிபூரி ரெடியாக போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமாக கண்டிப்பாக ஆகும். ஆனால் வந்து ஒரு டைம் ரெடி பண்ணி பல்காக பூரி வச்சுட்டா கூட நம்ம நினச்ச நேரத்தில் வந்து மசாலா மட்டும் ரெடி பண்ணி கூட சூப்பராக வந்து சாப்பிட்லாம் வீட்டிலையே. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணி ஹெல்த்தியாக கொடுத்தோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் அதை வந்து ஒன்று உடச்சி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வருதுன்னு பாருங்கள். அதோடு நம்ம வந்து அந்த குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணும் பொழுது எல்லா பூரியுமே நல்லா கடைகளில் வாங்கின மாதிரி நல்லா ஈவனாக இருக்கும். நல்ல மெலிசான லேயராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இன்றைக்கி நாங்கள் இந்த பட்டாணி குருமா கூட பூரி வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.